வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 196. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டட் SVM ஹாஸ்பிட்டல். அகிலாமா லாபியில் உட்காந்துருக்காங்க. அவங்க மேம் நீங்கள் போய் சாரை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரூம் நம்பர் 501 மேம். அகிலா ஓகே. அகிலாமா லிஃப்ட்டில் மேலே போகிறாங்க. ரூம் நம்பர் 501க்கு வந்து ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. உள்ளேருந்து கம்மின்னு வாய்ஸ் கேட்க அகிலாமா உள்ளே போகிறாங்க. அகிலா டாக்டர் பிரகாஷ் எஸ் நீங்கள் அகிலா டிஸ்ட்ரி மேம் தானே? அகிலா எஸ். பிரகாஷ் ப்ளீஸ் டேக் யூர் சீட். அகிலாமா சேரில் உட்காடுறாங்க. பிரகாஷ் நீங்கள் இதுக்கு என்ன பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க? அகிலா மிஸ்டர் பிரகாஷ் எனக்கு ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கணும், அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன். பிரகாஷ் என்ன மேடம் சொல்கிறீங்க? அகிலா ஒரு 16 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னோடய அண்ணா, அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட பொண்ணு 3 பேர் ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே அட்மிட் ஆகியிருக்கிறதா. நான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் கேட்டப்போ அவங்க 3 பேருமே இருந்துட்டாங்க. அவங்க ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் கிடைக்காதனால இந்த ஹாஸ்பிட்டல்லையே அவங்களுக்கு சடங்கை முடித்து அடக்கம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது ரவிக்குமார்னு ஒரு டாக்டர். பிரகாஷ் இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? அகிலா அன்றைக்கி இறந்த பொண்ணு உண்மையாகவே என் அண்ணன் தானா இல்லை வேறு யாராச்சுமா? நான் ஏன் கேட்குறேன்னா என் அண்ணன் உயிரோடு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடச்சிது. அதான் இந்த ஹாஸ்பிட்டலில் விசாரிக்க வந்தேன். அன்றைக்கி நான் இருந்த மைண்ட் செட்டில் சரியாக எதையும் விசாரிக்காமல் போயிட்டேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சு? என் அண்ணன் அண்ணி உங்கள் பொண்ணு உயிரோடு தான் இருக்காங்களா? பிரகாஷ்க்கு ஸ்வேட் ஆகுது. அகிலாமா அதை நோட் பண்ணுறாங்க. பிரகாஷ் மேடம் அந்த கேஸ் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க 3 பேர் இறந்து தான் போயிட்டாங்க, அவங்க உயிரோடு இல்லை. அகிலா இல்லை, அதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. என் அண்ணா ஃபேமிலி உயிரோடு தான் இருக்காங்க. அன்றைக்கி இந்த ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்த டாக்டர்ஸ்கிட்ட நான் பேசணும். அவங்க எல்லோரும் வர சொல்லுங்கள். பிரகாஷ் மேம் ஆர் யூ ஜோக்? அது நடந்து 16 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண யாரும் இப்போ இங்கே இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் பழைய விஷயங்களை பற்றி பேசிகிட்ருக்கீங்க. அகிலா இல்லை டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அன்றைக்கி அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். பிரகாஷ் மேம் ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு புரியாதா? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க யாரும் உயிரோடு இல்லை. நீங்கள் தானே அவங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனீங்க. இப்போ வந்து என்னமோ பேசிகிட்ருக்கீங்க. இது சென்னையிலே நம்பர் 1 மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்கே எங்கள் ஹாஸ்பிட்டல் பேரை டேமேஜ் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன். அகிலாமா நக்கலா இப்போ என்னாச்சு நீங்கள் கேஸ் போடுற வரைக்கும் போகிறீங்க? அதோட உங்கள் ஹாஸ்பிட்டலில் தப்பு நடக்கலைன்னா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? ரொம்ப ஸ்வீட்டாக தொடச்சிக்கோங்க மிஸ்டர் பிரகாஷ். பிரகாஷ் அவர் கர்ச்சீஃப் வச்சு ஃபேஸ் வைப் பண்ணுறாரு. அகிலாமா கோவமாக எழுந்து டேபிளில் கை வச்சு பிரகாஷாக்கு இங்கே என்ன தப்பு நடந்துச்சு, என்ன ஃபேமிலிக்கு என்னாச்சு நான் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்போ வரப்போகிற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண ரெடியாக இருங்க. அகிலாமா கோவமாக அந்த ரூம்லேருந்து வெளியே வர கவனிக்காமல் ஆப்போசிட்டில் வர பர்சன் மேலே மோதுறாங்க. அகிலா சாரி தெரியாமல் அடிச்சுன்னு வேகமாக போகிறாங்க. அகிலாமா அடித்த பர்சன் இவங்க அகிலாமா தானே? வேகமாக அகிலாமா பின்னாடி போகிறாங்க. அகிலாமா காரில் ஏற போகிறாங்க. தட் பர்சன் மேம் 1 மினிட் மேம். அகிலாமா திரும்பி பார்க்குறாங்க. தட் பர்சன் மேம் ஐ எம் அர்ஜுன், இந்த ஹாஸ்பிட்டலில் சீஃப் டாக்டராக இருக்கேன். அகிலா அர்ஜுன் மேம் நான் இன்றைக்கி டாக்டராக இருக்க ரீசன் நீங்கள் தான் மேம். உங்களை எப்படியாச்சும் ஒரு நாள் நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லி நினச்சேன், இப்போ பார்த்துட்டேன். அகிலா என்ன சொல்கிறப்பா நீ? எனக்கு புரியல. அர்ஜுன் எனக்கு யாரும் இல்லை. ஒரு ஹோமில் தான் வளர்ந்தேன். எனக்கு டாக்டர் ஆனவங்கிறது கனவு. ஆனால் டாக்டருக்கு படிக்க எவ்வளோ செலவாகுன்னு எனக்கு தெரியும். என்னால் டாக்டர் ஆக முடியாது நான் ஃபீல் பண்ண டைமில் தான் அகிலா டிஸ்ட்ரிக்ட் ட்ரஸ்ட்லேருந்து எனக்கு ஸ்பான்சர் கிடச்சிது. அதில் தான் நான் படித்தேன். அகிலா அம்மா ஸ்மைல் பண்ணுறாங்க. அகிலா சிரிப்பாக ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் மேம் என்ன பிளெஸிங் பண்ணுங்கன்னு அகிலா அம்மா காலில் விளையாடுறாரு. அகிலா அர்ஜுன் கணத்தை தட்டி கொடுக்குறாங்க. அர்ஜுன் வரேன் மேம். அகிலா அர்ஜுன் போக போகிறாரு. அகிலா அம்மா எதை யோசிச்சு அர்ஜுன் ஒரு நிமிஷம். அர்ஜுன் திரும்பி வர்றாரு. அர்ஜுன் சொல்லுங்கள் மேம். அகிலா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாப்பா? அர்ஜுன் என்ன மேம் ஹெல்ப் பண்ணலாம் சொல்கிறீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் மேம். அகிலா சொல்கிறேன், இங்கே வேண்டாம் என் கூட வரையா? அர்ஜுன் ஒரு 5 மினிட்ஸ் இருங்க மேம் வந்துடுறேன். அகிலா அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறாரு. அகிலாமா வெயிட் பண்ணுறாங்க.
ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அர்ஜுன் டாக்டர் கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் ஷர்ட்டில் வர்றாரு. அகிலா காரில் இருப்பா. அர்ஜுன் இன்னும் காரில் ஏறுறாரு. அகிலாமாவும் காரில் ஏறுறாங்க. சீன் ஷிஃப்ட் அகிலா அடிஷரி இல்லம். ஆதி கார்டில் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. பார்வதி கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து ஆதி பேக்கப் பண்ணிக்கிறா. ஆதி பார்வதி கை மேலே கையை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபோன் பேசுகிறாரு. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் ஆதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்வதி கையை பிடிச்சி முன்னாடி இழுக்கிறாரு. பார்வதி ஃப்ரண்ட்டில் வந்து ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. ஆதி ஓய் என்னடி? பார்வதி என்னையே ரூமில் விட்டுட்டு இங்கே வந்தீங்க? ஆதி ஃபோன் வச்சு தான் பேச வந்தேன். பார்வதி ஆதி பார்வதி தலைமுடி சரி பண்ணிவிட்டு தூக்கம் போயிடுச்சா? பார்வதி ஆதி ஜூஸ் குடிக்கிறியா? பார்வதி அப்புறம் குடிக்கிறேன். ஆதி பார்வதி மாமா அம்மா பிள்ளை மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க மாமா. ஆதி ஒரு கண்ணை சுருக்கி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி ஆதிக்கையை பிடிச்சிட்டு நீங்கள் அம்மா பாட்டில் என்னை பற்றி பேசினாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை வச்சு மட்டும் சொல்லலை. அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க. ஆதி எப்போ? பார்வதி நீங்கள் என் மேலே கோவப்பட்டு ரூமுக்கு போயிட்டீங்கல்ல, அப்போ நான் ஷாமண்ணா ரூமில் அழுதுட்டு இருந்தேன். அப்போ அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. அகிலாமா சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. ஆதி ஓ என்னடா இந்த அழுமூஞ்சி அழாமல் இருக்காளேன்னு நினச்சேன். அது காரணம் அம்மாவா? பார்வதி இன்னும் சிரிக்கிறா. ஆதி கூடி சீக்கிரம் அம்மாவுக்கிட்ட பழைய மாதிரி பேச தான் போகிறாங்க பாரு. பார்வதி எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு மாமா, இனி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி ஸ்மைல்ட ஆதியை கட்டி பிடிக்க வரா. ஆதி சிரிச்சிட்டே பின்னாடி போகிறாரு. பார்வதி சிரிச்சிட்டே திரும்ப ஆதி கட்டி பிடிக்க போகிறா. ஆதி மேலே பார்த்து சிரிச்சிட்டு பேக்கில் போகிறாரு. பார்வதி ஆதி பார்த்து சிரிச்சிட்டு ஆதி ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து சேர்ஸில் ஃபேஸ் வச்சு ஹக் பண்ணிக்கிறா. ஆதி சிரிச்சிட்டு பார்வதி ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி அவள் ஃபேஸ் நிமித்தி ஆதியை பார்க்குறா. ஆதி சிரிச்சிட்டு அவள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்ட் காஃபி ஷாப். அகிலாமா அர்ஜுன் ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. வெயிட்டர் ஒரு காஃபி வந்து வச்சுட்டு போகிறாரு. அகிலா காஃபி குடிப்பா. அர்ஜுன் இன்னும் காஃபி குடிக்கிறாரு. அகிலா இப்போ நான் விஷயத்த சொல்கிறேன். அவங்க ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோவை அர்ஜுன்கிட்ட காட்டுறாங்க. அகிலா இது அண்ணா ஃபேமிலி. 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டா தான் ஃபோன் வந்துச்சு. அதுவும் இந்த எஸ்விஎம் ஹாஸ்பிட்டலில் தான் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து விசாரித்தப்போ அவங்க இருந்துட்டாதாவும் ஹாஸ்பிட்டலில் அடக்கம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. நான் இப்போ அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது. என் அண்ணா ஃபேமிலி உயிரோடு தான் இருக்காங்க. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் தான் என்னமோ நடந்திருக்கு. நான் இன்றைக்கி அதான் உங்கள் சேர்மன் டாக்டர் பிரகாஷ்கிட்ட விசாரித்தப்போ அவர் ரொம்ப நர்வஸ் ஆனார். அதிலே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் தான் என்னமோ நடந்திருக்கு. அதை அவர் மறைக்கிறாரு. எனக்கு ஒன்று மட்டும் பண்ணால் போதும். அந்த இன்ஸ்டன்ட் நடந்த டேட்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண டாக்டர் நர்ஸ் இவங்க டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். உன்னால் அதை ஹாஸ்பிட்டலேருந்து கலெக்ட் பண்ணி தர முடியுமா? அர்ஜுன் கண்டிப்பாக நான் கலெக்ட் பண்ணி தரேன் மேம். உங்களுக்கு இந்த விஷயத்தில் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் தப்பு நடந்திருக்கும் என்னால் நம்ப முடியல மேம். அகிலா நான் தப்பு நடந்திருக்குன்னு உறுதியாக சொல்லலை அர்ஜுன், ஒரு டவுட் அவ்வளோதான். அர்ஜுன் ஓகே மேடம், நான் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். அகிலா இந்த பையனோட கார்டு, இதனால் எனக்கு ஃபோன் பண்ணப்பா. அர்ஜுன் ஓகே மேம். அப்புறம் மேம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அகிலா என்னப்பா? அர்ஜுன் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா? அகிலாமா ஸ்மைலோட தாராளமாக கூப்பிடுப்பா. அர்ஜுன் ஸ்மைலோட தேங்க்ஸ்மா. அகிலா அம்மாவுக்கு யாரோ தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? அர்ஜுன் இனி சொல்லலம்மா. அகிலா சரிப்பா வா, உன்னை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு நான் கிளம்புறேன். அர்ஜுன் பரவாயில்லம்மா, கிட்ட தானே நான் போய்க்கிறேன். அகிலா அதெல்லாம் வேணாம் வா, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு அகிலாமா அர்ஜுனை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அர்ஜுனை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்ட் அகிலாண்டேஸ்வரி இல்லம். அட் ஹால் ஆஷிகா மித்ரா வனஜா ஐஸ்வர்யா புருஷ் மதன் உட்காந்துருக்காங்க. ஆதி பார்வதி உள்ளே வராங்க. ஆதி பட்டம்மா. பட்டம்மா சொல்லுங்கள் தம்பி. ஆதி பட்டம்மா பார்வதி ஜூஸ் கொண்டு வாங்க. பட்டம்மா சரி தம்பின்னு போகிறாங்க. ஆதி பார்வதி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவர் பக்கத்தில் உட்கார்றாரு. ஆஷிகா ஆதி பார்க்குறா. புருஷ் ஆதி கூட பிஸ்னஸ் ரிலேட்டாக பேசிகிட்டு இருக்காரு. பட்டம்மா ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்வதி ஜூஸ் குடிக்கிறா. பாட்டி ரூம்லேருந்து வராங்க. பாட்டி ஆதி பார்வதிக்கு 1 மாதம் முடிஞ்சு 2வது மாதம் ஆரம்பிச்சிடுச்சு. அவளை செக்கப் கூட்டிகிட்டு போகணுமில்ல? ஆதி ஆமாம் பாட்டி, நெக்ஸ்ட் வீக் கூட்டிகிட்டு போகிறேன். பாட்டி சரிப்பா. பாட்டி பார்வதி கணக்கு தொட்டு இப்போ தான் முகம் நல்லா இருக்குது. நேற்றுலாம் அழுது வாட்டமாக இருந்துச்சு. யார் கண்ணு பிடிச்சோ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுச்சு. உங்களுக்கு சுற்றி போடணும். ஆதி பிள்ளை இனி எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கப்பா. ஆதி ஸ்மைலோட சரி பாட்டி. பார்வதி ஆதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதி பார்வதி பார்த்து கண்ணடிக்கிறாரு. பார்வதி வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சிக்கிறா. ஆஷிகா கடுப்பாகி அங்கேருந்து அவர் ரூமுக்கு போயிடுறா.
அகிலாம்மா வராங்க. ஆதிம்மா எங்கம்மா போனீங்க? அகிலா அது ஒரு வேலையாக போனாதி, அது முடி லேட் ஆகிடுச்சு. ஆதி புருஷ் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அகிலா சாப்பிட்லாம். அகிலா சரிங்க. அகிலாம்மா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. டைம் ஃபைல்ஸ் அட் நைட் ரோட் சைட். அர்ஜுன் டியூட்டி முடிச்சு அவர் பைக்கில் வந்துட்டுருக்காரு. அது ஒரு ஒன் வே. அப்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வேகமாக வந்துட்டுருக்கு. அர்ஜுன் பைக் அந்த கார் மோதுற மாதிரி வந்து சடன் பிரேக் போட்டு நிற்கிது. அர்ஜுன் கோவமாக பைக்லேருந்து இறங்கி ஹலோ கீழே இறங்குங்க ஃபஸ்ட்டு. அந்த கார் டிரைவர் கீழே இறங்குறாரு. டிரைவர் சாரி சார் தெரியாமல் நடந்துடுச்சு. அர்ஜுன் என்ன தெரியாமல் நடந்துடுச்சு? இது ஒன் வே தானே, நீங்கள் எப்படி ராங் ரூட்டில் வரலாம்? டிரைவர் சாரி சார், ஒரு அர்ஜுன் இந்த வழியாக போனால் தான் சீக்கிரம் போக முடியும், அதான். அர்ஜுன் உங்கள் அர்ஜென்ட்டுக்காக மற்றவங்க உயிரோடு விளையாடுவீங்களா? டிரைவர் சாரி சார். அர்ஜுன் சாரி சொன்னால் சரி ஆகிடுமா? அப்போ கார்லேருந்து ஒரு பொண்ணு கோவமாக இறங்கி வரா. தட் கீழ் ஹலோ பாஸ், அதான் சாரி சொல்கிறாருல்ல, அப்புறம் என்ன சும்மா வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அர்ஜுன் ஹலோ தப்பு பண்ணிவிட்டு கோவம் வேறு வருதா உங்களுக்கு? தட் கீழ் ஆமாம் அப்படி தான் கோவம் வரும், என்ன பண்ணுவேன்? அர்ஜுன் உங்களெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது, இரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். தட் கீழ் பண்ணு சீக்கிரம் பண்ணு, போலீஸ் விட்டு நான் பார்த்துக்குறேன். டிரைவர் அச்சோ அனன்யாம்மா நம்ம மேலே தான் தப்பு, கொஞ்சம் பேசாமல் இருங்கம்மா. அனன்யா நீங்கள் சும்மா இருங்கண்ணா, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன், இவன் ரொம்ப ஓவராக தான் போகிறான். அர்ஜுன் அவன் பேசுனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். அனன்யா அப்படி தான் பேசும், என்ன பண்ணுவேன்? அர்ஜுன் சரியான பஜாரியாக இருப்ப போல. அனன்யா யார் நான் பஜாரியா? அர்ஜுன் ஆமாம் நீயே தான். அனன்யா டேய் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடா. அர்ஜுன் அதை நான் சொல்லணும். அனன்யா உன்ன மாதிரி ஆளுங்கக்கிட்ட பேசுகிறது என்னோட தப்பு தான். அண்ணா இவன் கிடக்குறான், நீங்கள் வந்து வண்டி எடுங்க. டிரைவர் போய் கார் ஸ்டார்ட் பண்ண. அனன்யா அர்ஜுனை முறைச்சிட்டு போய் காரில் ஏறுறா. அனன்யா திமிர் பிடிச்சவ. அர்ஜுன் அவர் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆதி பார்வதியும் பார்வதி மிரர் முன்னாடி நின்று அவர் தலையை அவுத்து கொண்டு போடுறா. ஆதி பார்வதி பின்னாடி வந்து நின்று அவன் நெக்கை சுற்றி பிடிச்சி அவள் பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி சிரிச்சிட்டு அது நெஞ்சில் சாயிறா. ஆதி பார்வதி சரி விலைக்கு அவள் நெக்கில் கை வச்சு விரட்டுறாரு. பார்வதி கண்ணை மூடி சினுங்குறா. ஆதி அப்படி ஒரு கையை கீழே இறக்கி அவள் ஹிப் சரி விலைக்கு அவள் ஸ்டமக் ஃபுல்லாக ஃபிங்கர் வச்சு விரட்டுறாரு. பார்வதி சினுங்குறா. ஆதி பார்வதி எஸ்ல டங்க் வச்சு விரட்டுறாரு. பார்வதி ஆதி பின்னாடி தள்ளி சிரிச்சிட்டு பால்கனிக்கு போகிறா. ஆதி பால்கனிக்கு போகிறாரு. பார்வதி பால்கனி கிரில்ல பிடிச்சிட்டு நிற்கிறா. ஆதி பார்வதி பேக் பண்ணி அவள் கை மேலே கை வச்சு வரடிட்டு வந்து அவள் ஹார்ம்ஸை ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்வதி மாமா என்ன பண்ணுறீங்க விடுங்க. ஆதி பார்வதி கணத்தோட அவர் கணத்தை உரசிட்டேன். இவ்வளோ நாள் என்ன துவைக்க விட்டே இல்லை, அதுக்கு பனிஷ்மெண்ட் வேணாம். பார்வதி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு போய் பனிஷ்மெண்ட் தருவாங்களா? நான் பாவம் தானே மாமா. ஆதி யார் நீ பாவம், அதெல்லாம் நம்பணும். பார்வதி ஆதியை பார்த்த மாதிரி திரும்புகிறா. ஆதி எப்படி பார்வதி பால்கனி கிரில்ல சாய்ச்ச மாதிரி நிற்க வச்சு அவள் இப்போ சுற்றி படிச்சுக்கிறாரு. பார்வதி ஆதி நெக்கை சுற்றி கை போட்டுக்கிறா. ஆதி ஸ்மெல் பண்ணுறாரு. பார்வதி ஆதி கண்ணியே பார்க்குறா. ஆதி பார்வதி நெத்திலேருந்து ஃபிங்கர் வச்சு வரடிட்டேன். இப்படி கண்ணால் பார்த்து மயக்கிரடி மாயக்காரி. பார்வதி வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சுக்கிறா. ஆதி பார்வதி சின்ன பிடிச்சி நிமித்தி உன்னோட பார்வையில் தொலைஞ்சு போகிறது கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பார்வதி என்ன மாமா லவ் டைலாக்லாம் அதிகமாக பேசுகிறீங்க? ஆதி உன்னை பார்த்தாலே இதெல்லாம் தானாக வருது செல்லம். பார்வதி சிரிச்சிட்டு ஆதி நெஞ்சில் அடிக்கிறா. ஆதி ஓய் என் பொண்டாட்டிக்கு வலிக்குண்டி. பார்வதி அவளுக்கு ஏன் வலிக்கும்? ஆதி உள்ளே இருக்கிறது அவள் தானே. பார்வதி சிரிச்சிட்டு ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. ஆதி பார்வதி கையில் தூக்கிட்டு போய் அங்கே இருக்க ஊஞ்சலில் உட்காந்து பார்வதி அவர் நெஞ்சில் சாய்ச்சி உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆதி பார்வதி ஃபோரட்டில் கிஸ் பண்ணிவிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி கண்ணை மூடி இருக்கா. ஆதி பார்வதி கண்ணை நீக்குன்னு அவர் ஃபேஸ் வச்சு தேய்க்கிறாரு. பார்வதி கூச்சமாக இருக்குது நெளியறா. ஆதி ஒரு கையை பார்வதி ஹிப்பில் வச்சு அவர் ஸ்டொமக்கு தடவுறாரு. பார்வதி டைட்டாக கண்ணை மூடி ஆதி திங்ஸ் அழுத்தி பிடிக்கிறா. ஆதி பார்வதி ஃபேஸில் ஊதுறாரு. பார்வதிக்கு சிலுக்குது. கண்ணை இறுக்கி மூடுறோம். ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. ஓ கடிவாளம் இல்லாத காற்றாக நான் மாற வேண்டாமா வேண்டாமான்னு சாங் ப்ளே ஆகுது. Scene freezed. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends.
I don't really understand myself.